லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப்ல எட்டு வந்திருக்கேன். இந்த எஃப்எஃப் என்ற ஒரு சிஸ்டர் ஒரு 50 மினிட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. சுவாமியை வச்சு ஒரு எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. நீ இன்னும் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லா சிஸ்டரோட ஸ்டோரியும் என் பண்ணிவிட்டு உன்னோட ஸ்டோரி மற்றதையும் நான் ரெடி பண்ணி போடுறேன். எனக்கான டைம் மட்டும் கொடு, ஓகேயாடா? இது சுவாம்பி எஃப்எஃப், ஓகேயாடா? சுவாம்பி ஸ்டார் இருந்து எப்படி நம்ம பாய்ஸஸ் சேஃப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி நான் எட்டு வருவேன். ஓகே, இப்போ இதில் நம்ம குட்டியாக ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இதில் நம்ம டேயும் நம்ம சுகாவும் பிரதர். நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாஃபியா மேன், நம்ம சுகா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நம்ம டே ஜிமினா, அப்புறம் நம்ம வயன், த்ரீ பர்சன்ஸுமே டாக்டர் படிச்சுட்ருப்பாங்க, டாக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. டே, ஜிமின், வயன் 3 பர்சன்ஸும் டாக்டர்ஸ். ஓகே, ஆரமும் ஜின்னு வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஜேகப் வந்து நம்ம சுகா கூட போலீஸ் ஆஃபீஸராக தான் ஒர்க் பண்ணுவார். ஓகே, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேட்டோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன், ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே டார்க் நைட்டில் ஒரு பர்சன் ரோட்டில் ரன் பண்ணப்படி ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடுனா 100% ஃபாலோ பண்ணப்படி ஒரு 10 மெம்பர்ஸ் ஓடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உன்னை விட மாட்டேன் ஜேகே, நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரி, இன்றைக்கி நான் உன்னை அரெஸ்ட் பண்ண தான் போகிறேன், உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போகிறேன்னுங்கிற மாதிரி ஜேகப் கட்டுனபடியே ஓடி வேண்டாம். அது உங்கள் யாராலேயும் முடியாதுடா. கொஞ்சம் அசந்த கேப்பில் என் பாடி கார்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்னையாடா தூக்க வரீங்க, என்னையா பிடிக்க வரீங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே ரன் பண்ண வேகட்டில் சண்டுக்குள்ளெல்லாம் புகுண்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா சுகாடா கன்னை ரோல் பண்ணப்படி, ஜேகே ஒழுங்கு மரியாதை நெல்லு, இல்லை இதே பிளேஸில் உன்னை ஷூட் பண்ணி கீல் பண்ணிடுவேன், அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இந்த பிளேஸில் உன்கிட்ட சிக்க மாட்டேனுங்கிற மாதிரியும் ரன் பண்ணபடி எல்லா பக்கமும் புகுண்டு ஓடி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஒரு பிளேஸில் போய் மறைஞ்சுவார். இந்த மாதிரி மறைஞ்சா இங்கே மரதானடா வந்தான், எங்கே மரடா போனா, இந்த பக்கமாக போயிருப்பானா, எங்கே போனான்னு தெரியலையே இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது 4 பக்கமாக வழி பிரிஞ்சு போகுது. அந்த ரோடு பிரிஞ்சு போகிற மூமெண்ட் பண்ணிட்டு எந்த பக்கமாக ஓடுனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவும் ஜேகப்பும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் அந்த பிளேஸில் வந்து நின்று ஜேகே தேடுவாங்களா அந்த மாதிரி தேடுதான். ஜேகே அவங்க தேடிட்டு இருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்குள்ளே டம் அமைதியாக உட்காந்துருந்து மிரர் மூலியமாக நோட் பண்ணிகிட்ருக்காரு. தேடுறீங்களாடா, தேடுங்க, நான் எங்கெல்லாம் இருக்கிறேன் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? எவ்வளோ தூரம் ஓட விட்டுட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த ஜாக்காக தான் இருக்கும். நான் இந்த பிளேஸுக்கு மீட்டிங் வரேனுங்கிறத இப்படி சுகாவுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டானே, அவனுக்கு போய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டுலேயே நம்ம ஜேகே திங்க் பண்ணபடி சுகாவும் ஜேகே பிடிக்க முடியல, மிஸ் ஆகிட்டானுங்கிற டென்ஷனில் நம்ம சுகா கற்றுன்னு திட்டிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பிடிக்க முடியலன்னொன்னே என்னையே மட்டும் என்னமா கோவப்படுறான். சுகா, ஐ லைக் இட், எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையே மாட்டி ஒரு ஒர்க்கை பண்ண முடியாட்ட டென்ஷனில் நான் எப்படிலாம் பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணுறேன். என்ன ஓ மூலியமாக பாட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நக்கலாகவே உட்காந்துருந்து ஜூஸை குடிச்சபடி மிரரில் நம்ம ஜேகப்பு சுகா மற்ற போலீஸ் ஆஃபீஸர் ஜேகே எங்கே வர போனானுங்கிறது தெரியாத அந்த மூமெண்ட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறத இவர் இந்த ஷாப்புக்குள்ளே உட்காந்துருந்தே ஃபுல்லாக நோட் பண்ணபடி ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம டே ஒர்க் பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுட்டு டே, ஜிமினா, வயன் 3 பர்சன்ஸ் அந்த பிளேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. 3 பர்சன்ஸுமே டிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த மொமெண்ட்டுக்கு இவங்க இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் இவங்களுக்கு சீனியர் டாக்டராக இருப்பாங்களா, அவங்க வந்து ஏதோ சர்ச் பண்ணுறேன், கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவையில்லாமல் என்ன தெரியாமல் வித்தியாசமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதை ரெடி பண்ணி வித்தியாசமாக ரெடி பண்ணி இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி நிறைய எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், என்னோடய பிளான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஏதோ மெடிசன் தான் ரெடி பண்ணிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். பட் அது மெடிசனாக ரெடி ஆகிறதுக்கு பதிலாக ஏதோ வைரஸ் மாதிரி ரெடி ஆகுது.
ஆகுது. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம டீ ஜிமினா ஒயன் 3 பர்சன்ஸுமே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒர்க்குக்கு என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு என்ட்ரு ஆனால் நம்ம சுகா கிட்டேருந்து நம்ம டேக்கு கால் வருது. டேமா நான் ஹவுஸ்க்குள்ளே வரதுக்குள்ளே நீ ஹவுஸை விட்டு வெளியே போயிட்ட அப்படிங்கிற மாதிரி டேட்ட பேசுவோம். ஐயோ ஹயாங் சாரி, எனக்கு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சர்ஜரி இருக்குது, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட பேசுகிறாரு. சரி சேஃபாக ஒர்க்கை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா காலை கட் பண்ணா, என்னடா என்ன ஹயாங் உன்னை மார்னிங்கே எழுந்ததோட பார்க்க முடியலன்னு டென்ஷன் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்க்கவும், பின்ன எப்போதுமே சுகாவோட ஐஸில் சுகா என்னை பார்த்துட்டு தான் எந்த ஒரு ஒர்க்குனாலும் பண்ணுவார். எல்லா டேஸுமே நானும் என் ஹயாங்க ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு தான் ஹவுஸை விட்டு வெளியே வருவேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு சர்ஜரி கண்டிப்பாக வரணுன்ட்டாங்களே, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா கிட்டே பேசிக்கிட்டே கரெக்டாக டேக்கு ஒரு கேபின், ஜிமினாவுக்கு ஒரு கேபின், ஒயனுக்கு ஒரு கேபின் இருக்கும். அவங்கவுங்க கேபினில் போய் அவங்க திங்ஸை வைக்க போவாங்களா, அந்த மாதிரி வைக்க போனோம். டேயோட கேபினில் தான் நம்ம ஜேகே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டேயோட கேபினில் ஜேகே உட்காந்துருக்கிட்ட பார்த்துட்டு ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் கீழே போடுவாரா, அந்த மாதிரி போட்டான். நம்ம ஜேகே தான் ஸ்மோக் பண்ணபடியே உட்காந்துருந்துருப்பாரு. திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்ட அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஐயோ பேபி என்ன பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டியா, சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே எழுதிக்கிட்டான். நீ 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 எப்படி நான் இருக்கிற பிளேஸ்க்கு வந்த, நான் கிட்ட இருக்கேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா கண்டுபிடிச்சேன். என் பேபி கிட்டே போகணுன்னா கண்டுபிடிக்க தானே செய்யணும், என்கிட்ட வரணுமா, நீ என்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு நம்ம வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி பார்த்தோம். டேயோட அந்த ஒயிட் கலரில் கோட்டு போட்டிருப்பார்ல, அந்த கோட்டை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம டேக்கே பிடிக்கிறாரு. எங்கே ஓடுற அப்படிங்கிற மாதிரி பிடிக்கவும், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே கிட்டே இருந்து நம்ம மூவ் ஆனாகலாம் ட்ரை பண்ணோம். அந்த டோர்லேயே நம்ம லாக் பண்ணபடி, என்ன திமிரு இருந்தால் உன் நேம் என்னன்னு கேட்டால் நேமை ஒழுங்காக சொல்ல மாட்டேன்ட்ட, நேமெண்டா ஃபேக்குன்னு பார்த்தா கொடுத்த அட்ரஸ்ஸு எல்லாமே ஃபேக்காக இருந்துச்சு, என்ன கண்டே பிடிச்சிக்கிட மாட்டேன்ட்டு எல்லாம் ஃபேக்காக சொன்னியா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசினா, இங்கே பாரு என்னை டவுட்டு பயமுட்டுன்னு நினச்சேன், ஹயாங்கிட்ட நான் சொல்லிடுவேன், ஹயாங் உன்னை பனிஷ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சுகாவை மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜேகே கிட்ட சொன்னான். உன் ஹயாங் யாராக இருந்தாலும் சரிடா, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, உன் ஹயாங்கை பார்த்து பயப்பட மாட்டேன், உன் டேடோ மாமோ யார் வேணாலும் சரி நான் பயப்பட மாட்டேன். உன்னை எப்போ மீட் பண்ணலாம், எப்படி மீட் பண்ணலான்ட்டு திங்க் பண்ணிட்டு தேடிகிட்டே இருந்தேன்னா கடைசியில் நீ இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன், என் பேபி இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன க்யூட் பாய், ஒர்க் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரியும் ஜேகே டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தா, என்ன பண்ணுற எதுக்கு என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே நோட் பண்ணான். நம்ம ஜேகே க்ளோஸாக வர மொமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஜேகேவோட ட்ரெஸ்ஸில் 2 ஹேண்ட்ஸை வச்சு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஜேகே க்ளோஸாக வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே ஸ்மெல் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸை லைட்டாக டான் தட்டுன மாதிரி இருந்துச்சு. நம்ம டேக்கு தான் இப்போ ஹேண்ட்ஸை வலிக்கிட்டு வலிக்கி அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணேன். டேயோட ஜாயினில் நான் கிரிப்பாக பிடிச்சபடி, என்ன பேபி நான் யார், என்ன மாதிரி கேரக்டர், எப்படி நடந்துப்பேன்னு எல்லாத்தையும் பக்கத்துலேருந்தே பார்த்துட்டு, ஒன்றும் தெரியாது இன்னசென்ட் மாதிரி இப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டா அப்படி நின்றுவேனா, நிற்பேன். என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கு என் ஒய்ஃபா, என் பாய் ஃப்ரெண்டா, என் க்யூட் பாய் நீ பக்கத்தில் இருந்தனா கண்டிப்பாக நீ சொல்கிற ஆர்டர் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் நீ தான் எதுக்குமே ஒட்டு வர மாட்டேங்கிறியே, கிஸ் பண்ணணும்னு லிப்புக்கிட்ட வந்தா ஃபேஸை இன்னொரு பக்கமாக திருப்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு ஃபேஸ் கிட்ட கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருக்க மோமெண்ட்டுக்கு என்னை எதுவும் பண்ணாட இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே போக சொன்னான். டேயோட நெக்கில் அப்படி கிஸ் பண்ணிவிட்டு, நீ இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன், நீ எங்கே போய் மறைஞ்சிருந்தாலும் சரி பேபி அங்கே நான் இருப்பேன். ஓகே, நீ இப்போ ஒர்க்குக்கு வந்திருக்க, மார்னிங்கே உன்னை டென்ஷன் ஆக்க விரும்பல, ஒர்க்கை ரொம்ப ஹாப்பியாக பாரு, ஈவினிங் நான் உன்னை பிக் பண்ண வருவேன். எதுக்கு, டேட் போகட்டான், என் க்யூட் பாய் கூட சேர்ந்து இந்த ரகட் பாயும் டேட் போகட்டான். டேட் போகிறோம்,
ஓகேயா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் டேக்கிடா எடு ஓன் கூட டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்திலே அப்படியே அவரோட சேரில் உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்துருந்தான். ஜேகேயும் டேயும் எப்படி மீட் பண்ணாங்கங்கிற மாதிரி நம்ம டே திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தான் நம்ம ஜேகே ஒரு மாஃபியா மேன் இல்லை, மாஃபியா மேன் என்ன செய்வார், எனிமி கூட ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ரோட்டு ஓரத்தில் தான் நைட்டு டைட்டில் ஃபைட் ஆகிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற பர்சன்ஸில் நம்ம ஜேகே கில் பண்ண வேண்டிய எனிமீஸில் ஒரு 10 மெம்பர்ஸை ஜேகே ஹேண்ட்ஸாலேயே அடித்து பஞ்சு பண்ணி கிக் பண்ணி ஃபைட் பண்ணி வெப்பன்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாமல அடித்தே கில் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அடித்து கில் பண்ண பர்சன்ஸை நோட் பண்ணபடியே அப்படியே நம்ம ஜேகே பாடி கார்ட்ஸ்க்கு கால் பண்ணி இன்னும் எங்கடா இருக்கீங்க, அவன் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி, ஜாக்கு கிடைக்கலையாங்கிற மாதிரி டென்ஷனில் கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனா ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் இப்படி பஞ்சு பண்ணி அடித்த மூமெண்ட்டில் அந்த பர்சனோட ஃபேஸ் பாடியில் இருக்க பிளட் எல்லாம் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் முழுக்க இருந்திருக்கும். அந்த பிளட் அப்படி ட்ராப்பாக கீழே விழுற அந்த மூமெண்ட்டை பேக் சைலேருந்து பார்க்குற நம்ம டேக்கு ஏதோ ஜேகேயோட ஹேண்ட்ஸில் அடிபட்டு பெட் லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு போகிறவர் சும்மா போகிறத விட்டுவிட்டு நான் ஒரு டாக்டர்டா, யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு அடிபட்டிருந்தா ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது என்னோட ஒர்க்குடாங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜேகேக்கிட்டே வருவாரா. ஜேகேக்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்க ஜேகேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிக்கவும் ஜேகே ஃபஸ்ட்டில் ஏதோ எனிமே நினச்சி பயட்டில்டாம். அப்படியே நம்ம டே அடிக்கிற மாட்டி டே அப்படியே அவரோட பேக்கை ஓப்பன் பண்ணி காட்டன்ஸ்லாம் எடுத்து பஞ்சு அந்த இதெல்லாம் எடுத்து அப்படியே அந்த பிளட்டை க்ளீன் பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நம்ம ஜேகே ஷாக் ஆகி என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை பார்க்குறாரா. நான் ஜேகேயோட ஃபேஸை நிமிர்ந்து கூட பார்க்கல. எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சு, ஹேண்ட்ஸில் எதுவும் கட்டான மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கேயும் கட்டான மாதிரி தெரியல, இவ்வளோ பிளட் லாஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகேவோட ஃபேஸை பார்த்தா டேக்கு ஹார்ட்டு நின்று போச்சு. இனி ஜேகே இந்த கண்ட்ரிலே மாஃபியா மேன், கண்ட்ரியில் உள்ள ஒரு நம்பர் 1 மாஃபியா மேனுங்கிறது டேக்கு நல்லா தெரியுமா. இந்த மாதிரி ஜேகேவோட ஃபேஸை பார்த்தா அடுத்த செகண்ட் டக்குன்னு ஜேகேவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு நீ இங்கே அப்போ உனக்கு அடிப்படலையா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் பேக் சைடில் திரும்பி பார்த்தா அத்தனை பர்சன்ஸை நம்ம ஜேகே அடித்து கில் பண்ணி போட்டிருக்கதை பார்த்துட்டு இவங்களோட பிளட்டு தான் உன் ஹேண்ட்ஸில் இருந்துச்சானுங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணால் ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் அப்படியே அந்த ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டுமா ஜாக்கை தேடிட்டு போனாங்கல்ல அவங்க எல்லாரும் கரெக்டாக ஜேகே கிட்ட நிற்கவும் டேக்கே அள்ளு விட்டுருச்சு. சும்மா ஹவுஸை போட்டு போகிறத விட்டுட்டு ஹெல்ப் பண்ணணும்னு திங்க் பண்ணி சிக்கிட்டியடா, இந்த பர்சன்டெல்லாம் டெட்டான மூமெண்ட்டை பாட்டுட்டுன்னு சொல்லி இதே பிளேஸில் நம்மளை கில் பண்ண போகிறான். ஹயாங்க போய் இன்னைக்கு நைட்டு பார்க்க முடியாது. ஷுஹா ஹயாங் ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சுகாவை பற்றி திங்க் பண்ணிவிட்டு ஜேகே பாட்டுட்டு சாரி சார், உங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப் பண்ண வேண்டேன், நாங்கள் இருந்து போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜேகே கிரிப்பாக பிடிச்சோம். டே பைட்டிலேயே இன்னைக்கு போச்சு, நான் இன்னையோட எண்டுடா, நான் செட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே நோட் பண்ணால் என்ன ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சி என்னெல்லாமா பண்ணிவிட்டு அப்படியே போகிற, அதான் ஹேண்ட்ஸில் எங்கேயும் அடி படலையே, பட்டா தானே நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், நீ நார்மலாக தானே இருக்கிறேனுங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்ன அடுத்த செகண்டு அவருக்கு ஹிப்புக்கிட்ட ஒரு நைஃப் வச்சுருப்பாரு, ஷார்ட் நைஃப், அதை எடுத்து ஜேகேயோட ஹேண்ட்ஸை கட் பண்ணுறத பார்த்து டேக்கே அள்ளு விட்டுருச்சு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால் அதான் இப்போ அடிபட்டுருச்சுல, பிளட்டு கொட்டுடுல, பைத்தியமாடா நீ, பைத்தியமா நீ, சைக்கோ, வசமாக ஒரு சைக்கோ கிட்ட சிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜேகே நோட் பண்ணபடி என்னை விட்டாட்டா நான் திங்ஸ்லாம் எடுத்து உன்னோட ஹேண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே அப்படியே விடவும் அப்படியே அந்த பிளேஸில் ஜேகே உட்காரதுக்கு ஒரு சேரை வர பாடி கார்ட்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா ஒரு ஹேண்ட்ஸில் ஸ்மோக் பண்ணபடியே நம்ம பார்த்துட்ருக்காரு. ஹேண்ட்ஸில் பிளட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு, பெயினே இல்லாதபடி ஸ்மோக் பண்ணிவிட்டு எப்படி அசால்ட்டாக இருக்கான். ஒருவேளை இவன் ஹியூமனாக இருக்க மாட்டானோ, கண்டிப்பாக இவன் ஹியூமனாக இருக்க சான்ஸே இல்லை, இவன் ஏதோ டெவில் தான் முடுக்கு, அதான் அவனுக்கு பெயினே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திங்க் பண்ணபடியே ஜேகேவோட ஹேண்ட்ஸுக்கு அந்த கட் பண்ண பிளேஸில் டைல் போடுறாரு. ஸ்ட்ரெச்சர் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஹேண்ட்ஸை கட்டு வர அந்த மாதிரி பஞ்செட்டெல்லாம் வச்சு அப்படியே
அதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த ஹேண்ட்ஸுக்கு கட்டு போட்டுட்ருப்பாரு. அந்த மாதிரி கட்டு போட்டுட்டு அப்படியே எழுந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. என்கிட்ட இவ்வளோ தான் பெயின் கில்லர் மெடிசன் இருக்குது. இதை இப்போதைக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே மெடிசன் தேவைப்பட்டுச்சுன்னா இதை நேமை வச்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேகேயோட ஆன்சரை கொடுத்துட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனான். டேயோட ஆன்சரை பிடிச்சி இழுத்து புஷ் பண்ண வேகத்துலேயும் கேக்கை அப்படியே டேயை இழுத்து தயசில் உட்கார வைப்பாரா, இந்த மாதிரி உட்கார வச்சா டே ஷாக் ஆகி நம்ம ஜேகே நோட் பண்ணான். என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்த? ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு சேலரி வாங்கலையா, என்கிட்ட மணி வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் கட்டு போட்டுட்டேனே. ஆமாடா, கட்டு போட்டு இந்த ஜேகே டெட் ஆக போகிற ஜேகே சேவ் பண்ணியிருக்கல, அப்போ நான் உனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்ல. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ வேண்டாம்னாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஓ நேம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஐயோ நேமெல்லாம் சொல்லிடக்கூடாதுங்கிற மாரி ஏதோ வேற ஒரு பர்சனோட நேமை சொல்கிறாரு. நீ எந்த பிளேஸ்லேருந்து வரேங்கிற மாரி கேட்கவும், அது எல்லாமே எல்லா அட்ரஸ்லேருந்து நேம்லேருந்து எல்லாத்தையும் ஃபேக்காகவே சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னான். இந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், ரிவார்ட்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி ஜேகேவோட தேசிலேருந்து எழுந்துக்கிட்டான். டேயோட ஹிப்பை அந்த கட் பண்ணியிருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸை வச்சு கிரிப்பை பிடிச்சபடி இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு டேயோட ஹெட்டையும் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சபடி ஜேகே டேயை க்ளோஸாக இழுத்து கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுறத பார்த்து டேக்கி ஹார்ட்டே நின்று போச்சு. என்ன பண்ணுற என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே புஷ் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு நம்மகிட்ட எழுந்துக்கிறாரு. என்ன மடி என்கிட்ட பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கட்டுனா, என்ன க்யூட் பாய் என்ன கட்டுற? ரிவார்டு கொடுக்கணும் நம்மள, இதெல்லாம் யார் உங்ககிட்ட கேட்டா? ஆனால் நான் கொடுப்பேனே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எழுந்து டேக்கிட்ட க்ளோஸாக வரலானுங்கிற மாரி வந்தா, நம்ம ஜேகே டவுடு நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணிடுவானுங்கிற பயத்தில் அங்கேருந்து அந்த திங்ஸு பேக்ஸை எடுத்த வேகத்துலேயும் பாதி திங்ஸை கீழே போட்டபடியே ஓட ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டேன். சரி போ ஹவுஸுக்கு போ, அதான் நேமையும் அட்ரஸையும் கொடுத்துட்டல, நான் அங்கே வந்து உன்னை மீட் பண்ணுறேங்கிற மாதிரி ஜேகே நம்மகிட்ட ஃப்ரீ பண்ணியிருப்பாரு. பட் எல்லாம் ஃபேக்குங்கிறதுனால ஜேகே காண்டாகி டேயை தேடி அலைஞ்சிருந்துருப்பாரு. லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறான்ங்கிறத பாடி கார்டு ஒருத்தர் நோட் பண்ணிட்டு வந்து ஜேகே கிட்ட கொட்டுருப்பான். இந்த மூமெண்ட்டுக்கு அன்னைக்கு என்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணால் இந்த சைக்கோக்கு ஏன் மேலே இந்த மாதிரி திங்கிங்லாம் வந்துச்சு, என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜேகே தான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங் கூட்டிகிட்டு டேட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு பிளேஸை ரெடி பண்ணி நம்ம டேக்கு ப்ரொப்போஸ் பண்ணணுங்கிற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு ஒரு பிளேஸில் அதோட இப்படி கேண்டில் டின்னர் மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ண வச்சுட்டாரு. பொக்கை கொடுக்குறதுலேருந்து ரிங் கொடுக்குறதுலேருந்து ஃபுட்டு மட்டும் கொண்டு கேண்டீனில் டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணேன். பாடி கார்ட்ஸ் அந்த பிளேஸ்க்கு அனுப்பிட்டு எப்பண்டா ஈவினிங் ஆகும், என் பேபியை பார்க்க போகணும், என்னோடய க்யூட் பாயை நான் பார்க்க போகணுங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜேகே திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஹாஸ்பிட்டலில் நார்மலாக இப்போ ஒர்க் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுவார். பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போது அந்த பிளேஸில் ஒரு டாக்டர் வந்து அந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீஃப் டாக்டராக இருக்கிற பர்சன்ஸ் ஒரு மெடிசனை ரெடி பண்ணியிருப்பாங்களா, அந்த மெடிசனை ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறான். அவன் வந்து அந்த மெடிசன் வந்து அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணுங்கிற மாதிரி செக் பண்ணிட்டுருக்கு. அந்த மெடிசனை இன்சர்ட் பண்ணுவானா, அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் அது வந்து ஒரு நார்மல் மெடிசன் இல்லாமல் அது வைரஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ண அடுத்த செகண்டே அவனுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி பாடி சேஞ்ச் ஆகுது. அதை அந்த டாக்டர் நோட் பண்ணிக்கிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம வந்து அந்த டாக்டரோட டீமில் தான் இருப்பார். ஜிமினா அப்புறம் நம்ம ON3 பர்சன்ஸ் வந்து என்னாச்சு டாக்டர், நம்ம ஒரு மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருந்தோமே அது சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ தான் இந்த பேஷண்ட்டுக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 ஹவரில் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக இது சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் இருக்கிற ஃபைல்ஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா ஒரு லாக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போனால் இவங்க ஏதோ மெடிசன் தான் நம்ம ஜிமினா ON அப்புறம் அந்த டாக்டர் எல்லாரும் மெடிசனை ரெடி பண்ணிட்டான். அதுக்கு பதில் இவன் ஒரு வைரஸையும் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணியிருப்பான். அந்த பிளேஸில் அந்த வைரஸை தான் இப்போ அந்த பேஷண்டோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான். கரெக்டாக 1/2 ஹவர்லேயே அந்த பர்சன்ட் ஒரு சுவாமியாக சேஞ்ச் ஆகுறாங்க. சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி டாக்டர் வந்து 1 ஹவரில் தானடா ரிசல்ட் தெரிய போட்டுங்கிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி
ஏதோ வேற ஒரு பர்சன்ட்ட டீல் போட்டிருப்பான் போலுக்கு. நீங்கள் சொன்ன ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன், அதுக்கான மெடிசனையும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த வைரஸையும் கண்டுபிடிச்சாச்சு, எனக்கான அமௌண்ட்ஸை தாங்கங்கிற வேண்டி ஏதோ ஒரு பர்சன்ட்ட டீல்லாம் பேசிகிட்டு இருப்பானா. இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க சொல்ல அந்த பேஷண்ட் அப்படியே சோம்பியாக சேஞ்ச் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு இந்த டாக்டர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்க டாக்டரோட நெக்கை பயங்கரமாக கடிச்சிருவான். இந்த மாதிரி கடிச்சா டாக்டர் ரொம்ப பயந்து போய் அந்த பேஷண்ட்டை புஷ் பண்ண பிடிச்சிரும்னா ஃபுல்லாக சோம்பியாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த டாக்டர் பயங்கரமாக கட்டி கதறி எழுதிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னுங்கிற மாதிரி வந்தான். அந்த பேஷண்ட் ஃபுல் சுவாமி. இப்போ அது சுவாமின்னு சொல்லிக்கலாம். சுவாமியாக இருக்கிற அந்த பர்சன்ட் நம்ம டாக்டரை பயங்கரமாக கிடைக்கிற மூமெண்ட்டுக்கு டாக்டர் இப்போ சுவாமி ஆயிடுவார். இந்த மாதிரி சுவாமியானா இது எதுவுமே நம்ம வீமினுக்கும் தெரியாது, சுகாவுக்கும் தெரியாது, ஜின்னுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஜிமினா வந்து நம்ம ஜின்னோட பிரதராக இருப்பார். வயன் வந்து நம்ம ஆரமோட சிஸ்டராக இருப்பார். ஓகேடா. அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னும் காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாலுமே அவங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, அதாவது சயின்ஸ் லேப்லலாம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஏதோ சயின்ஸ் லேபில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. லேபில் உட்காந்துட்டு ஜின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகி ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னும் ஷாக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் கெமிக்கல்ஸை பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த நியூஸை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த நியூஸை நோட் பண்ணால் ஒர்க் பண்ணிகிட்ருக்குற அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க நிறைய அந்த ஜாம்பிஸ் அட்டாக் ஆன மூமெண்ட்டும் பேஷண்ட்ஸும் கொஞ்சம் டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் ஜாம்பி ஆகி மற்ற பர்சன்ஸை கடிக்கிற மூமெண்ட்டை டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கா. அந்த மொபைலில் இவன் காட்டுறான். இந்த மாதிரி காட்டுனா ஜின்னுக்கு செம ஷாக் ஆகுது. நான் அதே ஹாஸ்பிட்டல் தானே நம்ம ஜிமினாவும் வயனும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு என்னோடய சிஸ்டர் என்னோடய பிரதர் அங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ எப்படி வித்தியாசமாக இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் சேஞ்ச் ஆனாங்க, ஏதோ வைரஸ் அட்டாக் பிள்ளைக்கு அந்த மாதிரி தான் நியூஸில் சொல்கிறாங்க. வைரஸ் அட்டாக்கில் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கடிச்சிக்கிறாங்க, அதனால ஒரு மாதிரி சோம்பி மாதிரி சேஞ்ச் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி இப்போவே நான் அந்த பிளேஸ்க்கு போகணும், என் பிரதருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா இங்கே ஜின்னுக்கு இந்த நியூஸ் வந்தால் நம்ம சுகாவுக்கு வராமல் இருக்குமா. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சுகாவும் ஜேகப்புமே இந்த நியூஸை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு ஜேகப் அந்த பிளேஸ்க்கு கிளம்பினோம். இந்த பிளேஸில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு என் பிரதருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சுகாவுமே அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானோம். இப்போது இந்த பிளேஸில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் இருந்தால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அட்டாக் பண்ணிவிட்டு சுவாமியை சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலை விட்டே வெளியே வந்து பக்கத்தில் அந்த ரோட்டில் போகிற பீப்புள்ஸ்லாம் அட்டாக் பண்ணி இப்போ அந்த ஸ்ட்ரீட்டே ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுற பிளேஸாக மாறிடுச்சு. அதாவது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற 1-2 பர்சன்ஸ் எல்லாருமே ஜாம்பியால் அட்டாக் ஆகி ஜாம்பியாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம சுகா, ஜேகப்பு, ஜின்னு 4 மெம்பர்ஸும் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கே கரெக்டாக வந்துடுவாங்க. 4 மெம்பர்ஸும் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகுவாங்களா. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் இப்போ நம்ம சைடை தான் காட்டுது. ஜிமினா, ஒயனு 3 பர்சன்ஸும் ஒன்னாட்டா இருக்கிறாங்க. என்னடா எனக்கு நடக்குது, என்னடா வித்தியாசமாக நம்ம மூவியில் தான்டா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ரியலாக வேற பார்க்குற மாதிரி இருக்குது, இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ரொம்ப பயந்து போயிருந்தா. எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலடா, நார்மலாக தானடா எல்லோரும் இருந்தாங்க, திடீர்னு என்னடா ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கடிச்சிட்டு இருக்காங்க. சத்தம் படாதீங்கடா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரோ இந்த பிளேஸ் வழியாக வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போது நம்ம 3 பர்சன்ஸும் இருக்கிற அந்த காரிடோர் வழியாக ஒரு சுவாமி தான் வந்துட்டுருக்கு. அந்த சவுண்டை கேட்டுட்டு 3 பர்சன்ஸுமே மவுத்தை கிளிப்பாக க்ளோஸ் பண்ணபடி யாரும் இங்கே வந்துடக்கூடாது, நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப அமைதியாக உட்காண்ட்ருக்காங்க. 3 பர்சன்ஸுக்குமே பயங்கரமாக க்ரையிங் வந்துருச்சு. இங்கேருந்து இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சிருவோமா, தன்னோட பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துருவோமானுங்கிற மாதிரி அவ்வளோ பயம். வயிற்றுல இந்த மாதிரி க்ரை பண்ணபடி இருந்தான். இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜிமினா, ஒயனை தாண்டி இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸும் இன்னொரு பிளேஸில் மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 டீமாக பிரிஞ்சு மறைஞ்சிருக்கிறாங்க. மறைஞ்சி ஜாம்பி அட்டாக் ஆகாத அளவுக்கு அந்த பிளேஸில் மறைஞ்சி யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த நியூஸ்
ஜங்குக்கே வருது. இந்த மாதிரி ஜேகே கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸில் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டு சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகேக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்கிட்ட மார்னிங் தான்டா என் பேபி பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ள என்னடா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து கன்னு கொஞ்சம் வெப்பன்ஸ், அவர் மாஃபியாவில் அவரோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அங்கேருந்து கிளம்புனா ஜங்கு கூட பர்சனல் பாடி கார்டு, அங்கே எங்கே போகிறீங்க, நீங்கள் போகிறது ஒன்றும் உங்ககிட்ட எடுத்து போராடுற எனிமீஸ் கிடையாது, மாஃபியாவோ கேங்ஸ்டரோ கிடையாது, அது ஏதோ வைரஸ் அட்டாக் மாதிரி தெரியுது, அந்த பிளேஸ்க்கு போகாதீங்க, அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் பேபியே அந்த பிளேஸில் என்ன பண்ணுதுன்னு தெரியல, நான் மட்டும் இங்கேருந்து என்னடா பண்ண போகிறேன், இங்கேருந்து நான் போக தான் போகிறேன், உடனே என் பேபியை சேவ் பண்ணிட்டு வருவேன், எல்லா அதே பிளேஸில் நானும் டாட்டாக்கில் அந்த சாம்பியாக சேஞ்ச் ஆகினாலும் எனக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தா டேயோட வருவேன், இல்லாட்டி நான் சாம்பியாக மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த பிளேஸில் இருந்து கார் எடுத்தபடி நேராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார். இந்த மாதிரி வந்தால் இப்போ கரெக்டாக நம்ம சுகா, ஜேகப்போ, ஆரம்பி, ஜின்னுமே அந்த பிளேஸில் சாம்பிஸ்லாம் இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த சுவாமிஸ்லாம் சத்தம் போட்டால் சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும்ன்ட்டு நியூஸில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு சொன்னால் இந்த பிளேஸ்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரைக்கும் எப்படி போகிறது,